ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய அதாவது சின்ன சின்ன கொஷின்ஸ், ஹிந்தி கொஷின்ஸ் எப்படி கேட்குறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆப் கோன் ஹே அப்படின்னு கேட்கணும். ஸோ இதுவே நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் கோன் ஹோ அப்படின்னு கேட்கலாம். தும் அப்படின்னா நீ, ஆப் அப்படின்னா நீங்க. அடுத்தது அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஓ கோன் ஹே அப்படின்னு கேட்கணும். ஓ கோன் கே. அடுத்தது இது யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இது யாருக்காக பண்ற, இது யாருக்காக வச்சிருக்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதுல இது யாருக்காக அப்படின்னு கேட்கறதுக்கு ஏ கிஸ் கேலியே ஹே அப்படின்னு கேட்கணும். யாருக்காக அப்படின்னா கிஸ் கேலியே. வர்றதுக்காக அப்படின்னா ஆனே கேலியே. போறதுக்காக அப்படின்னா ஜானே கேலியே. அதே போல இங்க யாருக்காக அப்படின்னு கேட்கறதுக்கு கிஸ் கேலியே அப்படின்னு கேட்கணும். யார் ஃபோன் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கிஸ்கா ஃபோன் தா அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபோன் பண்ணது பாஸ்ட். ஸோ கிஸ்கா ஃபோன் தா, யாருடைய ஃபோன் இது, யார் கால் பண்ணது, யாருடைய கால் அப்படின்றது. இல்லை அப்படின்னா கிஸ்னே கால் கியா அப்படின்றதும் கேட்கலாம். ஸோ கிஸ்கா அப்படின்னா யாருடைய ஃபோன், யாருடைய கால், அது யாருடைய கால் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கிஸ்கா ஃபோன் தான். இல்லை யார் கால் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிஸ்னே கால் கியா. ஸோ கால் கரோ அப்படின்னா கால் பண்ணு, கால் கியா அப்படின்றது பாஸ்ட் டென்ஸை குறிக்கும். கிஸ்னே கால் கியா. யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கிஸ்னே ஆப்சே போலா அப்படின்னு கேட்கணும். ஆப்சே அப்படின்னா உங்ககிட்ட, உங்களிடம் அப்படின்றது அர்த்தம். ஆப்கே பாஸ் அப்படின்றத சொல்லலாம். கிஸ்னே போலா அப்படின்னா யார் சொன்னது. போலோ அப்படின்னா சொல்லு, போலா அப்படின்றது அதோட பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா கிஸ்னே அப்படின்றது வருது, நே ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஜெக்டை எதை, யாரை அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்டு செக் பண்ணணும். நமக்கு எதை செய்தாய், யாரை செய்தாய், யாருக்கு கால் பண்ணா, யாரை சொன்னாய், இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான கொஸ்டினா வரும்பொழுது சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். கிஸ்னே போலா, ஆப்சே கிஸ்னே போலா. உங்ககிட்ட அப்படின்னா ஆப்சே, கிஸ்னே போலா அப்படின்னா யார் சொன்னது. யார் வராங்க, யார் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ கோன் ஆ ரஹா ஹே அப்படின்னு கேட்கணும். கோன் ஆ ரஹா ஹே. இங்கெல்லாம் யார் அப்படின்னா கோன். பேசிக்கா கோன் அப்படின்றது யார் அப்படின்றத குறிக்கும். பட் பாஸ்ட்ல வரும்பொழுது கிஸ்னே அப்படின்றது வரும். அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் கூட நே சேர்ப்போம். அப்ப சப்ஜெக்ட் கொஞ்சம் மாறும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு அப்படின்றது கிஸ்னேவா மாறும். ஸோ கிஸ்னே யா ஆ ரஹா ஹே, யாரு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு சாரி கோன் ஆ ரஹா ஹே. யாரு போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கோன் ஜா ரஹா ஹே. யாரு சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு கோன் போல் ரஹா ஹே. யாரு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கோன் பூச் ரஹா ஹே அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுவே பணம் அந்த மாதிரியான பொருள், ஒரு பொருளா கேட்கறது, கையில வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னா மாங் ரஹா ஹே அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கோன் ஜானி அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஜான்தா அப்படின்றதும் தெரியும், பத்தா அப்படின்றதும் தெரியும் அப்படின்றத குறிக்கும். ஸோ கிசே பத்தா இல்லை கோன் ஜானே அப்படின்றதுல ரெண்டுத்துல யார் எது வேணாலும் சொல்லலாம். யார் ஜெயிச்சது, இல்லை எந்த டீம் ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது கோன் ஜீட்டா. ஸோ ஜீட்டா அப்படின்னா ஜெயிச்சது அப்படின்றத குறிக்குது, கோன் ஜீட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் யோசிக்கலாம் ஏன் எனக்கு பிடிஎஃப், அதுதான் நான் வீடியோவை பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்து முடிக்க 10 minutes to 15 minutes ஆகும். அது அப் டு அந்த என்ன டைமிங்கோ அதை பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டீங்க, மேபி உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் கான்வர்சேஷன் பண்ணும்பொழுது நடுவில் ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னா திரும்ப நீங்கள் அகெயின் அந்த வீடியோவை ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணும் இல்லையா. அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இதுவே நீங்கள் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஜஸ்ட் ஃபோன்லேயே வச்சு கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலில் இனிமேல் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸ்க்கான பிடிஎஃப்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் போட்டது அதுக்கான பிடிஎஃப்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ண அதுக்கான பிடிஎஃப்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஹிந்தி சென்டென்சஸ், ஹிந்தி வேர்ப்ஸ். எல்லா டென்ஸ்லையும் நம்ம டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய முக்கியமான ஹிந்தி வேர்ப்ஸ். ப்ரெசென்ட்ல, பாஸ்ட்ல, இல்லை பர்ஃபெக்ட் டென்ஸ்ல, கண்டினியூஸ் டென்ஸ்ல, ஒரு ஆண் பேசும்பொழுது, பெண் பேசும்பொழுது, இல்லை ப்ளூரல் ஃபார்ம்ல எப்படி பேசணும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான வேர்ப்ஸ் ப்ளஸ் டெய்லி லைஃப்ல ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்ஸ்க்கான ஃபார்மேட்ஸ், 500+ ஹிந்தி டெய்லி யூசேஜ் ஹிந்தி சென்டென்சஸ், இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல என்கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யார் கூட பேசுறீங்க, ஸோ
சாரி, நீங்க யார் கூட போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நீங்க அப்படின்னா ஆப், கிஸ்கே சாத் அப்படின்னா யார் கூட, சாத் அப்படின்னா கூட. ஸோ கிஸ்கே சாத் அப்படின்னா யார் கூட. ஸோ கிஸ்னே அப்படின்னா யாரு பாஸ்ட் டென்ஸ்ல, கிஸ்கே சாத் அப்படின்னா யாருடன், யார் கூட அப்படின்றது அர்த்தம். ஜா ரஹே ஹோ அப்படின்னா போறீங்க. நீங்க யார் கூட பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப் கிஸ்கே சாத் போல் ரஹே ஹோ அப்படின்னு சொல்லலாம். பாத்கர் ரஹே ஹோ அப்படின்னா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றத குறிக்கும். நீங்க யாரை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப்னே கிசே தேகா. ஸோ யாரை அப்படின்னா கிசே, யாரு அப்படின்றதுக்கு தான் கிஸ்னே. ஸோ யார் சொன்னது, யார் கேட்டது. இங்க யாரை அப்படின்றதுனால கிஸ்ஸே. ஆப்னே நீங்க, கிஸ்ஸே தேக்கா யாரை பார்த்தீங்க. அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஓ அப்படின்னா அவன். ஸோ அவன் அவள் ரெண்டுத்துக்குமே ஓ தான் சொல்லுவோம். கிசிசே அப்படின்னா யாரிடம், பாத்கர் ரஹாஹே. இதுவே அவள் அப்படின்னா ஓ, கிசிசே பாத்கர் ரஹிஹேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரஹி சொல்றதுனால ஓ அப்படின்றது அவள் அப்படின்றத குறிக்குது அப்படின்றது அர்த்தம். இதுவே அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, வே கிசிசே பாத்கர் ரஹேஹேன் அப்படின்றது வரும், ரஹே வரும். அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம். அடுத்தது, நீங்க யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆப் கிஸ்கா இந்தசார் கர் ரஹே ஹோ அப்படின்னு கேட்கணும். ஆப் அப்படின்னா நீங்க, கிஸ்கா அப்படின்னா யாருக்காக, கிஸ்கேலியே அப்படின்றதும் கேட்கலாம். இந்தசார் கர் ரஹே ஹோ. இந்த பார்சல் யாருக்கு, ஏ பார்சல் கிஸ்கா ஹே, இந்த பார்சல் யாருடையது அப்படின்னா கிஸ்கா, கிஸ்கா ஹே. இல்ல கிஸ்கேலியே ஹே அப்படின்றதும் கேட்கலாம். யாருக்காக அப்படின்னா கிஸ்கேலியே ஹே, யாருக்கு அப்படின்னா யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கிஸ்கா ஹே. இந்த ரிசர்வேஷன் யாருக்கு, இந்த சீட்டு யார் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி கேட்போம் இல்லையா, அதுக்கு ஏ ரிசர்வேஷன் கிஸ்கே நாம் பே ஹே. ஸோ யார் பேர்ல இருக்கு, கிஸ்கே நாம் அப்படின்னா யாருடைய பேர்ல, இல்ல அப்படின்னா பர். ஸோ கிஸ்கே நாம் பே இல்ல கிஸ்கே நாம் பர் ஹே அப்படின்றத கேட்கலாம். இதை நீ யாருக்காக வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் அப்படின்னா நீனு, ஏ அப்படின்னா இதை, கிஸ்கேலியே கரீத்கர் ரஹேஹோ. கிஸ்கேலியே அப்படின்னா யாருக்காக, கரீத்கர் ரஹேஹோ. அவ யாருக்காக சமைக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஓ கிஸ்கேலியே கானா பனா ரஹிஹே. ஸோ கானா அப்படின்னா சாப்பாடு, பனா ரஹிஹே அப்படின்னா சமைச்சிட்டு இருக்கா. இதுவே அவன் அப்படின்னா கானா பனா ரஹாஹே அப்படின்றது வரும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை யாருக்காக வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும்னே, வாங்கினா பாஸ்ட் டென்ஸ், அதனால தும்னே ஓ ட்ரெஸ் கிஸ்கேலியே லியே. ஸோ கிஸ்கேலியே லியே யாருக்காக எடுத்த. ஸோ கரீத் லியா அப்படின்றதும் கேட்கலாம். ஸோ கரீத் லியா அப்படின்னாலும் வாங்கின அப்படின்றது தான் அர்த்தம். அவன் அந்த லெட்டரை யாருக்காக எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு உஸ்னே ஓ லெட்டர் கிஸ்கேலியே லிக்கா. ஸோ லிக்கோ அப்படின்னா எழுது, லிக்கா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல எழுதினான். இந்த மீட்டிங் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ ஏ மீட்டிங் கிஸ்லியே ஹே இல்லை கிஸ்கேலியே ஹே. எதற்காக அப்படின்னா கிஸ்கேலியே ஹே. அவன் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ உஸ்னே அப்படின்னா அவன், தும்ஹே அப்படின்னா உங்களுக்கு, இல்லை ஆப்கோ அப்படின்றதும் சொல்லலாம். உங்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஃபோன் கியா ஹே. ஸோ ஃபோன் கியோன் கியா, ஃபோன் அப்படின்னா அந்த காலை குறிக்குது. கியோன் கியா அப்படின்னா ஏன் பண்ணா அப்படின்றது அர்த்தம். கியோன் கியா, நீ எதுக்காக பணம் சேவ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் பைசே கியோன் பச்சா ரஹே ஹோ. ஸோ பச்சாவோ அப்படின்னா காப்பாத்து, சேவ் பண்ணு அப்படின்றது அர்த்தம். காப்பாத்துன்னு சொல்றதுக்கு பச்சாவோ சொல்லுவோம். ஸோ பச்சா ரஹேஹோ அப்படின்னா சேவ் பண்ணிட்டு இருக்க. நீ எதுக்கு கோவப்படுற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் குஸ்ஸா கியோன் ஹோ ரஹேஹோ. தும் அப்படின்னா உனக்கு, ஸோ குஸ்ஸா அப்படின்னா கோவம், ஏன் வருது, ஏன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியோன் ஹோ ரஹேஹோ அப்படின்னு கேட்கணும். இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஏ பட்டன் கிஸ்கேலியே ஹே அப்படின்னு கேட்கணும். அவன் பணத்தை எதுக்காக எடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு உஸ்னே பைசே கிஸ்கேலியே ஹே அப்படின்னு கேட்கணும். ஸோ உஸ்னே அப்படின்னா அவன், பைசே அப்படின்னா வந்து எதற்காக எடுத்தான் அப்படின்றதுக்கு கிஸ்கேலியே லியே அப்படின்னு கேட்கணும். ஸோ லியோ அப்படின்னா எடு, லேலோ அப்படின்னா எடு. ஸோ அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து லியா. ஸோ இது அவன் எடுத்தான் அப்படின்னு கேட்கறதுனால ரெஸ்பெக்டோட கேட்டா வந்து லியே சொல்லலாம். மற்றபடி அவன் அப்படின்னா லியா, கிஸ்கேலியே லியா அப்படின்றத கேட்கலாம். நீ இதை யாருக்காக பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் ஏ கிஸ்கேலியே கர் ரஹேஹோ அப்படின்னு கேட்கணும். நீ அப்படின்னா தும், ஏ அப்படின்னா இதை, யாருக்காக அப்படின்னா கிஸ்கேலியே கர் ரஹேஹோ அப்படின்னா வந்து பண்ணிக்கிட்டு இருக்க. நீ யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும் கிசே ஓட் தேனே வாலே ஹோ. ஸோ ஓட்டு போடு அப்படின்னா வந்து டாலோ அப்படின்றத சொல்லலாம். இங்க வந்து ஓட்டு கொடுக்க போற அப்படின்ற அர்த்தத்துல வந்து தேனே வாலே ஹோ அப்படின்னு சொல்றோம். பட் போட போற அப்படின்னா டாலோ வாலேஹோ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். நீ எதுக்காக அதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தும்னே ஓ கியோன் கியா. ஏன் பண்ண அப்படின்னா கியோன் கியா. ஸோ தும்னே அப்படின்னா நீங்க, ஆப்னே அப்படின்றத சொல்லலாம். ஓ கியோன் கியா.
ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்கக்கூடிய நிறைய கேட்கக்கூடிய நிறைய கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.